குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:53. திதி இன்று இரவு 10:59 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் இன்று இரவு 8:56 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இரவு 10:59 வரை கரசை கரணம், பின்பு வனிசை கரணம். இன்றைய தினம் அதிகாலை ஒரு 6 மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு. அதன் பிறகு சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் கலந்து இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் நவமி, அதே மாதிரி கரி நாள், புதன்கிழமை. ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க, கரி நாள்ல சில விஷயங்கள் செய்யும் போது கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கரி நாள்ல பெருமாள் கோயில்ல சென்று வழிபாடு செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கும், பிற்கால வாழ்க்கை, பிற்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ்வார்கள் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் எடுத்து செல்லுங்க. ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுன குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் ஆந்தி பகவானும், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் புத பகவான். இந்த கரி நாள் நான் ஏற்கனவே கரி நாள்ல என்ன செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆனா அன்னைக்கு செய்தால் என்னென்ன தோஷங்கள் விலகும் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் இன்னைக்கு புதன்கிழமை நவமி, எல்லாமே பெருமாளுக்கு உகந்த நாள் இல்லையா? அதனால இன்றைய நாள் இதை கண்டிப்பா செய்யுங்க. கரிநாள் அன்று பெருமாளை இந்த முறையில் வழிபாடு செய்தால் உங்கள் வம்சத்திற்கு இதுவரை இருந்து வந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அதே மாதிரி பிற்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ்வார்கள். ஒருவருடைய குடும்பத்துல எந்தவித சுப நிகழ்வுகளும் நடக்காமல் தடைகள் வந்து கொண்டே இருந்தாலும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தாலும், குழந்தைகளாலோ அல்லது குழந்தைகள் பிறக்காமலே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும், அதே போல் வயதிற்கு வந்த குழந்தைகளுக்கு சரியான திருமண வாழ்க்கை அமையாமலோ அல்லது திருமணமே நடைபெறுமால் இருந்தாலோ அதற்கு வம்ச தோஷம் ஒருவித காரணமாக அமையும். அப்படிப்பட்ட வம்ச தோஷத்தை நீக்குவதற்கு பெருமாளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பா எந்தவித சுபகாரியமும் செய்ய தயங்கக்கூடிய கரிநாள்ல வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது வம்ச தோஷத்தை நீக்கும் கரிநாள் வழிபாடு. வம்ச தோஷம் என்பது ஒரு குடும்பத்தின் மூலம் ஒருவருக்கு வரக்கூடிய எதிர்மறை விளைவுகளை குறிக்கிறது. இது புத்திர வாக்கியம், திருமணம், தொழில், உடல் நலம் போன்ற பல விஷயங்களில் தடைகளை ஏற்படும். இந்த வம்ச தோஷத்தை நீக்குவதற்கு பலவிதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. அந்த வகையில பெருமாளை எந்த முறையில் நாம் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வம்ச தோஷம் நீங்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்க கேலண்டர்ல பார்த்துக்கிட்டே வாங்க. டெய்லி கேலண்டரு, தேதி கேலண்டர் கிழிப்பீங்க இல்லையா? அப்படி கிழிக்கும் போது அதுல கரிநாள் அப்படின்னு போட்டிருக்கா பாருங்க. அன்னைக்கு சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாதுதான்.
எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாதுதான். ஆனா நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட கரிநாள்தான் நம்முடைய வம்ச தோஷத்தை நீக்குவதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாக திகழ்கிறது. அந்த நாளில் நாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலேயே கருவேப்பிலை சாதத்தை செய்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு கரிநாள் என்று எடுத்து சென்று அந்த பெருமாளுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் பெயர்களையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். மேலும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நாம் கொண்டு வந்த கருவேப்பிலை சாதத்தை நைவேத்தியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இந்த முறையில் ஒவ்வொரு கரிநாள் தோறும் நாம் கருவேப்பிலை சாதத்தை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைத்து தானம் தருவதன் மூலம் நம்முடைய முன் ஜென்ம பாவங்கள் முற்றிலும் நீங்கும். மேலும் வம்ச தோஷத்தையும் விலகும். இதனால வாழ்க்கையில தடைப்பட்டிருந்த அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் நடைபெற ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அதாவது மாற்றக்கூடிய அற்புதமான சக்திகளை கொண்ட தெய்வமாக திகழக்கூடியவர்தான் பெருமாள். இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய முன்ஜென்ம பாவங்களும் வம்ச தோஷங்களும் முற்றிலும் விலகும். செய்து பாருங்க. அதன் பிறகு அதுலயும் உங்களுக்கு சரியாகலன்னா கர்மா விடலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான பரிகாரங்கள். இதை ஒவ்வொரு கரிநாளுக்கும் செய்து கொண்டு வந்தால் உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். செஞ்சு பாருங்க. அதுவும் புதன்கிழமை நல்லா புரிஞ்சுக்குங்க. புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள். அதே மாதிரி இன்னைக்கு நவமி திதி, அதுவும் இன்னைக்கு கரிநாள். மூன்றும் ஒன்றாக கலந்து வரும்போது பெருமாளுக்கு இந்த கருவேப்பிலை சாதத்தை வைத்து பூஜையை முடித்து எல்லோருக்கும் விநியோகம் செய்யும் போது உங்களுடைய முன் ஜென்ம பாவங்கள் வம்ச தோஷங்கள் அத்தனையும் விலகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் வெற்றி உங்களுக்கு நிறைந்த ஒரு நாள். அதே மாதிரி உங்களுக்கு 3ல இப்ப குரு பகவான் வந்தாலும் 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குது. அது சிறப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 11ல ராகு இருந்தாலும் 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் தடைபடுகின்ற ஒரு வழியை இது வகுக்கும். அதனால இங்க உங்க குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த தடையெல்லாம் விலகி நன்மை நடக்கும். மனதில இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்துல திருப்தியான சூழல்ல அமையும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு ஆசையாக இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல ஆரோக்கியத்தில் கவனத்தை வைக்கணும். ஒரு சில விஷயம்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தணும். அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, புதிய முயற்சியில எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்கள்ல அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள். அதே மாதிரி நிறைய பேர் ஆன்மீகம், அதே போல கோவில் விஷயத்துல அறப்பணி செய்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கின்ற நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே சமயம்
கண் பிரச்சனை இருந்தால் உடனடியா பார்த்துருங்க. சகோதர வழியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணங்களும் இன்றைய தினம் இருக்கு. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறும். அதே போல உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்துல பொறுமையோடு செயல்படுங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். வர்த்தகத்தில் மாறுபட்ட ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே போல இன்றைய நாள் எல்லா விஷயத்திலுமே போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள்ல கவனம் தேவை. சகோதரர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகள் கையாளும் போது மிகவும் கவனமா இருக்கணும். மிஷினரி, பெரிய பெரிய இந்த கருவிகளை தூக்கும் போதோ செயல்படும் போதோ கவனமா செயல்படணும். மனதளவில் ஒரு விதமான பதற்றம் ஏற்பட்டு விலகும் இன்னைக்கு. அதே மாதிரி இந்த கணக்கு பிள்ளைன்னு அப்படின்னு சொல்லுவோம், அக்கௌண்டன்சி பார்க்குறவங்க, அந்த துறையில இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் அலட்சியம் இல்லாமல் கணக்கை போடாதீங்க. பணம் வாங்கி கொடுக்கறது, பணத்தை எண்ணி கொடுக்கறது, பேங்க்ல எல்லாம் கேஷியர்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டங்கள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிடே இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகும். தன வரவுகளை தேவைக்கு ஏற்ப இன்னைக்கு கிடைக்கும். இழுபறியா இருந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு முடியக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உறவுகளின் வருகையால் சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தர்ம காரியத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் மறையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள்லாம் இன்னைக்கு விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமை எல்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியங்கள்ல கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தருணம் ஏற்படும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வேலையில இருந்து வந்த தடை தாமதம். இப்ப அரசு துறைன்னா சில பேர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க, கான்ட்ராக்டா எடுத்து ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் அந்த வேலையில இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மையான சூழல்லாம் உண்டாகும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய நாள் கடன் சார்ந்த சில உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை மட்டும் கண்டிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வந்திருக்கு. அது கண்டக சனி, மாரக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்துல சனி வலுவாக இருந்தால் எந்த விதமான ஆபத்தும் வராது. அடிபடுறதோடு சரியா போயிடும்.
அதனால கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு தான் முன்னாடியே எச்சரிக்கை. வேற ஒண்ணும் கிடையாது. ஆரோக்கியத்த கண்டிப்பா பார்த்துக்க வேண்டியது அவசியம். மற்றபடி எல்லாமே நன்றாக தான் இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்லாம் அமையும். வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறக்கும். இன்றைய நாள் உழைப்புக்கு இன்னைக்கு மரியாதை கொடுங்க. உழைப்பை நீங்க இன்னைக்கு மேம்படுத்துங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயரில் வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் ஏற்படும். சகோதரர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல்லாம் அமையும். உறவினர்கள் வழியில சில உதவிகரம் சாதகமாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் மேன்மை ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். விவசாயம் சார்ந்த துறையில ஆலோசனை பெற்று முடிவெடுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் மனதில் ஒரு பக்தியை செலுத்துங்க, இன்னும் நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு ஏற்படும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க, கூட்டாளிகள் இதுவரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்ததெல்லாம் இப்பொழுது சுமூகமாக செல்லும். அதே மாதிரி அரசு தொடர்பான விஷயத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையா செயல்பாடு இருக்கணும். உயர் அதிகாரிகள் தொடர்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். புதிய முயற்சிகளை சூழ்நிலை அறிந்து செயல்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் கோபம் அதிகமா வரும், அதனால கோபத்தை மட்டும் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளிடம் பொறுமையோட பேசுங்க, நிதானத்தோட பேசுங்க. உங்களுடைய திறமைக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் தாமதமா தான் கிடைக்கும். ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தேவையற்ற விஷயத்துக்குள்ள போகாதீங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். தடைப்பட்ட சில தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் மனசுல ஒரு விதமான சலனம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். அலுவலகத்துல விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். கலைத்துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்படுவது மிகவும் நல்லது.
மற்றவர்களுடைய பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். அதை மட்டும் தவிர்த்திருங்க. அதே மாதிரி இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு செலவும் இருக்கும், அதே போல வரவும் இன்னைக்கு இருக்கும். செலவு தான் அதிகமா இருக்கும், வரவு கம்மியா இருக்கும், ஆனா செலவுகள் அதிகமா இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை 3ஆம் நட்சத்திரம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஆகும், தாய் வழி விரயங்கள் ஆகும். அதே மாதிரி சகோதரர்களால கொஞ்சம் விரயங்கள் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளி உணவுகள் சாப்பிடுவதை இன்னைக்கு குறைத்து கொண்டால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீட்டில் உள்ள உறவுகளாகட்டும், அதே மாதிரி தந்தை வழி தாய் வழி உறவுகளாகட்டும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த ஃபைலு, வீடு வாங்கினாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட ஆவணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருக்கணும். வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய பற்கள், காது, மூக்கு, தொண்டை, பல்லு இது தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும், கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் உழைப்புக்கு அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை 4ஆம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.